Welcome back to our channel Laxmi Bridal Makeover. இன்னைக்கு நம்ம ட்ரெடிஷனலான பிரைடல் ஹேர் ஸ்டைல் தான் முகூர்த்தம் லுக் பார்க்க போறோம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம் அப்படினா இயர் டு இயர் பார்ட்டிஷன் நம்ம எடுத்துக்கிறோம். சென்டர்ல வந்து சென்டர் பார்ட்டிஷன் எடுத்துட்டு சைடுல ரெண்டு பக்கமும் நம்ம இயர் டு இயர் பார்ட்டிஷன் நம்ம எடுத்துக்க போறோம். எடுத்து கிளிப் பண்ணிக்கோங்க நல்லா டைட்டா. அதே மாதிரி ரெண்டு பக்கமும் எடுத்து கிளிப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம மிடில் பஃப் வைக்க போகிறோம். as usual பிரைடல் ஹேர் ஸ்டைல்ஸ்க்குலாம் வர மாதிரி ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம ட்ரெடிஷ்னலாக வர முகூர்த்தம் ஹேர் ஸ்டைல் தான் நம்ம பண்ண போகிறோம். வேரியேஷன் வந்துட்டு இப்போ பின்னாடி வந்து எவ்வளோ தூரத்துக்கு நம்ம பஃப் வைக்க போகிறோமோ அவ்வளோ தூரத்துக்கு ஹேரை மட்டும் தனியாக பார்ட்டிஷன் மாதிரி எடுத்துகிட்டு மீதி இருக்கிற ஹேரை கீழே வந்து ஒரு பேண்ட் போட்டுக்க போகிறேன். நான் கரெக்டாக ஈக்குவலாக எடுத்துக்கோங்க. எவ்வளோ தூரத்துக்கு பஃப் வேணுமோ அவ்வளோ தூரத்துக்கு மட்டும். மீதி ஹேரை கீழே வந்து நீங்கள் ஒரு ரப்பர் பேண்ட் அந்த மாதிரி எதாவது போட்டு கிளிப் பண்ணிக்கோங்க. இப்போ நான் கீழே வந்து ஒரு ரப்பர் பேண்ட் போட்டுட்டேன். இப்போ மேலே வந்து நம்ம பஃப் வைக்க போகிறோம். லாஸ்ட் வீடியோவில் நம்ம பண்ணியிருந்த மாதிரி தான். இதில் வந்து நம்ம எப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து சென்டரில் இருக்க ஹேரை வந்து நம்ம எடுத்துக்க போகிறோம். சென்டரில் அந்த லெஃப்ட் சைடு ரைட் சைடு அது மறுபடியும் சென்டர் அடுத்த லெஃப்ட் சைடு ரைட் சைடு இந்த மாதிரி தான் நம்ம பஃப் வைக்க போகிறோம். சென்டரில் இருக்கிற ஹேரை நம்ம எடுத்துகிட்டு நல்லா கோம் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா சென்டரில் இருக்கிற ஹேரை எடுத்துகிட்டு பேக் கோம் பண்ணிவிட்டு ஸ்ப்ரே பண்ணிவிடுங்க. நான் டேஃபில் நம்பர் 5 ஸ்ப்ரே தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அது மாதிரி சைடில் இப்போ அடுத்து நான் பேக் கோம் பண்ணிவிட்டு நான் ஸ்ப்ரே பண்ணுறேன். ஒவ்வொரு டைம் பேக் கோம் பண்ணதுக்கப்புறம் ஸ்ப்ரே பண்ணிங்க அப்படின்னா தான் நல்லா பஃப் நிற்கும். ஸோ நல்லா பேக் கோம் பண்ணிடுங்க. நல்லா கீழே மட்டும் ரூட் ஏரியாவில் மட்டும் நல்லா பேக் கோம் பண்ணுங்கள். ஸ்ட்ரைட்டாக ஹேரை வச்சுட்டு கீழே நல்லா ரூட் ஏரியா மட்டும் பேக் கோம் பண்ணிங்கன்னா நல்லா நிற்கும் ஹேரு. இதுக்கு நல்லா ப்ராக்டிஸ் இருந்ததுன்னா நல்லா பேக் கோம் ஈஸியாக பண்ணிடலாம். பேக் கோம் நல்லா பண்ணிவிட்டு இது மாதிரி செக்மெண்ட்டாக எடுத்துருங்க. சென்டரில் சைடில் நான் சொன்ன மாதிரி அதே மாதிரி எடுத்து மொத்தமாக எல்லா ஹேரையுமே நீங்கள் முடிச்சிருங்க. நம்ம பஃபுக்குன்னு எடுத்து வச்சுருக்கோம்ல அந்த ஹேரை ஃபுல்லாக நீங்கள் வந்து ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறமா மொத்தமாக நீங்கள் அடுத்து அந்த ஹேர் எல்லாத்தையும் சேர்த்து நம்ம வந்து ஹேர் பின் பண்ணிக்க போகிறோம் பஃப் வச்சுட்டு. இப்போ அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நெத்திச்சுட்டி ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இது நான் உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இதில் வந்து நெத்திச்சுட்டி ஃபிக்ஸ் பண்ணுறது மட்டும் இருக்கும். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி வந்து அதை நம்ம வந்து த்ரெட் வச்சு எப்படி நம்ம வந்து கட்டுறது எல்லாமே வந்து நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் டீட்டெயிலாக காட்டுறேன். இதில் நான் இந்த மாதிரி சைடில் வைக்கிற முகூர்த்த மேட்ச்னால இப்போ வந்து இந்த மாதிரி நெத்திச்சுட்டி தான் வந்து ரொம்ப ட்ரெண்டில் இருக்குது. ஸோ அதனால் இந்த நெத்திச்சுட்டி வந்து நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறேன். இதோட டீட்டெயில் வீடியோ வந்து நான் உங்களுக்கு அடுத்து அப்லோட் பண்ண நெக்ஸ்ட் வீடியோவில் நீங்கள் அதில் போய் பார்த்துக்கோங்க. சென்டரில் வச்சு கரெக்டாக நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இப்போ நம்ம வந்து பஃப்பை கரெக்டாக நம்ம வந்து செட் பண்ண போகிறோம். மொத்தமாக நல்லா ஹேர் நல்லா ஈக்குவலாக அழகாக எடுத்துக்கோங்க. நல்லா ஈவனாக எடுத்து நான் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் வந்து கிளிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் ஹேர் பின் பண்ணுறேன். இதே இது நம்ம ஸ்ட்ரைட்டாக ஹேர் பின் பண்ணலாம். நம்ம ஃபஸ்ட்டு பழகிறப்போ இந்த மாதிரி கிளிப் பண்ணிட்டு நம்ம ஹேர் பின் பண்ணோம்னா நமக்கு வந்து நம்ம கலையாமல் இருக்கும். நல்லா ஹேர் பின் பண்ணிட்டு அந்த கிளிப்ஸை நம்ம எடுத்துக்கலாம். உங்களுக்கு ஒருவேளை பேக் ஹோம் பண்ணது வந்து ரொம்ப தெரியுது அப்படின்னா வந்து ஃப்ரண்ட்டில் அந்த பஃப்பில் பேக் ஹோம் பண்ணது தெரியுது, அதனால் வந்து ரொம்ப நீட்டாக இல்லை இப்போ ஸ்மூத்தாக இல்லை அப்படின்னா நீங்கள் முன்னாடி நீங்கள் வந்து பார்ட்டிஷன் விட்டுருக்கீங்கல்ல அதில் வந்து தின் செக்ஷன் ஆஃப் ஹேர் எடுத்து நம்ம வந்து அதை ஸ்மூத்தாக இழுத்து நம்ம அப்படி கவர் பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு அந்த மாதிரி செஞ்சு காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி தின்னாக ரெண்டு பக்கம் வந்து ரொம்ப தின்னாக எடுக்கணும். நிறைய திக்காக எடுத்தோன்னா முன்னாடி பார்ட்டிஷனுக்கு நமக்கு ஹேர் இருக்காது. ஸோ தின்னாக எடுத்துகிட்டு பேக்கில் இருக்க பஃபை நமக்கு வேணுங்கிற அளவுக்கு கரெக்டாக வச்சுருங்க. ஃப்ரண்ட்லேருந்து பார்த்து தென் ஒரு தின்னாக ஒரு லேயர் ஆஃப் ஹேர் எடுத்து ரெண்டு பக்கமுமே எடுத்துகிட்டு நல்லா கோம் பண்ணிட்டு அதை ஸ்மூத்தாக நல்லா இழுத்துட்டு வச்சுடுங்க. இதான் வந்து நமக்கு வந்து பஃப் ரெடி ஆகிடும். இந்த மாதிரி பண்ணிங்கன்னா நான் பண்ணுறேன் பார்த்தீங்களா, இது மாதிரி நீங்கள் எடுத்து பண்ணிடுங்க. நீட்டாக ஹேர் பின் பண்ணிவிடுங்க. நல்லா ரவுண்டாக அழகாக பஃப் வந்துடும் உங்களுக்கு. அதே மாதிரி உள்ளே இருக்கிற அந்த நெத்திச்சுட்டி எது தெரிஞ்சாலும் இதை வச்சு நீங்கள் வந்து கவர் பண்ணிக்கலாம். ஹேர் பின்ஸ் ரொம்ப தெரியாது நமக்கு. இந்த மாதிரி கிளிப் பண்ணுறதுனால ஹேர் பின்ஸ் எதுவும் வெளியே தெரியாது. உள்ளே பண்ணியிருக்க ஹேர் பின்ஸ் எல்லாமே நீட்டாக இருக்கும் பின்னாடி இருந்து பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறமா ஃப்ரண்ட்டில் நான் எப்படி பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முகூர்த்தத்தை வைக்கிற ட்ரெடிஷ்னலான ஹேர் ஸ்டைல் தான் பண்ண போகிறேன். ரெண்டு பக்கமே நம்ம வந்து பஃப் வைக்க போகிறோம். அதுக்கு எப்படின்னா தின் செக்ஷன் ஆஃப் ஹேர் எடுத்து நான் பேக் ஹோம் பண்ணி ஸ்ப்ரே பண்ணிக்க போகிறேன். பின்னாடி பஃபுக்கு வந்து நம்ம அதையே வந்து ஸ்ப்ரே பண்ணிட்டேன். நல்லா பஃப் நிற்கும் உங்களுக்கு. அதுக்காக நான் வந்து நல்லா ஸ்ப்ரே பண்ணிட்டேன். முன்னாடி இருக்கிற செக்ஷனாக எடுத்து நான் வந்து உங்களுக்கு ஸ்ப்ரே பண்ணுறேன். பேக் ஹோம் பண்ணிவிட்டு
உங்களுக்கு டான்ஸ் ஃப்ரண்ட்டில் விடணும் அப்படின்னா சைடில் நம்ம ஷார்ட்டாக ஒரு ஹேரை விட்டுட்டு மீதி ஹேருக்கு மட்டும் நீங்கள் பேக் கோம் பண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி மொத்தமாக பேக் கோம் பண்ணிவிட்டு நல்லா ஸ்மூத்தாக இழுத்துட்டு அதுக்கப்புறம் நான் ட்விஸ்ட் பண்ணி நான் வந்து பின்னாடி ஹேர் பின் பண்ண போகிறேன். எவ்வளோ தூரத்துக்கு நமக்கு வந்து நல்லா அந்த இது வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து பஃப்பை ஏற்றி விட்டுக்கலாம். ஏற்றி விட்டு ஸ்ப்ரே பண்ணிட்டிங்கன்னா நல்லா நின்றுக்கும். இது பின்னாடி கொண்டு போய் நான் வந்து ஹேர் பின் பண்ணிட்டேன். அதே மாதிரி இந்த பக்கமும் கொஞ்சம் கொஞ்சம் செக்ஷனாக எடுத்து நான் பேக் கோம் பண்ணிட்டு போகிறேன். அதே மாதிரி ஒவ்வொரு செக்ஷனாக எடுத்து பேக் கோம் பண்ணிவிட்டு மொத்தமாக அதே மாதிரி ட்விஸ்ட் பண்ணிவிட்டு நான் வந்து பேக்கில் வந்து ஹேர் பின் குத்த போகிறேன். ஒவ்வொரு செக்ஷனாக தின்னாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லா வந்து டென்சிட்டி நிறையா இருக்கிற மாதிரி இருக்கும். நேச்சுரல் ஹேர்லலாம் பண்ணுறப்போ நல்லா பேக்கும் பண்ணோம்னா ரொம்ப நல்லா டென்சிட்டி இருக்கிற மாதிரி நல்லாயிருக்கும் அந்த பஃப்பே பார்க்குறதுக்கு. இதுக்கு நம்ம ஆர்டிஃபிஷியல் பஃப் பேட் எதுவுமே யூஸ் பண்ண வேண்டியதில்லை. இந்த மாதிரி பேக்கும் பண்ணி ஸ்ப்ரே பண்ணுறதுலேயே நமக்கு வந்து இந்த லுக் கிடச்சிடும். பேக்கும் பண்ணுறதுக்கு மட்டும் நல்லா கற்றுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம எந்த மாதிரி பஃப்னாலும் ஈஸியாக வச்சிடலாம். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணால் வந்துடும். இந்த மாதிரி நல்லா பேக்கும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நல்லா ஸ்மூத்தாக இழுத்துட்டு அதையும் நல்லா ட்விஸ்ட் பண்ணி பின்னாடி வந்து நான் வந்து கிளிப் பண்ணிக்க போகிறேன். 2 பக்கமும் ஈக்குவலாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு அப்புறமா கிளிப் பண்ணிக்கோங்க. பஃப் ரெடி ஆனோடனே நல்லா ஸ்ப்ரே பண்ணிவிடுங்க. 2 பக்கமும் ஒரே மாதிரி ஈக்குவலாக வச்சுட்டு பின்னாடி ஹேர் பின் குத்த போகிறேன். இதான் நம்மளோட ஃப்ரண்ட் வேரியேஷன் அண்ட் பேக் பஃப் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இதை நான் இப்போதைக்கு சும்மா வைக்கிறேன். அடுத்து நான் இன்னொரு வீடியோ போடுறதுல உங்களுக்கு கிளியராக வந்து எப்படி நம்ம அதெல்லாம் வந்து டைப் பண்ணுறது, எப்படி நம்ம வந்து நூல் வச்சு நம்ம எப்படி டைப் பண்ணுறது அப்படின்றத நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் கிளியராக காட்டுறேன். இப்போதைக்கு நான் நீட்டாக வந்து எங்கே வச்சா நல்லா இருக்குமோ சும்மா செட் பண்ணுறேன். இப்போ பின்னாடி வந்து நம்ம ஜடை தான் அட்டாச் பண்ண போகிறோம். ட்ரெடிஷ்னல் முகூர்த்தம் லுக்குன்றதுனால ஜடை எப்படி அட்டாச் பண்ணுறது அப்படின்றத நான் உங்களுக்கு கிளியராக இன்னொரு வீடியோவில், அதாவது அடுத்த வீடியோ சொன்னேன்ல, அதில் உங்களுக்கு நெத்திச்சுட்டி எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது, ஜடை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது, கீழே வந்து குஞ்சம் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது எல்லாமே டீட்டெயிலாக இருக்கும். அந்த வீடியோவில் நீங்கள் நல்லா பார்த்துக்கலாம். இப்போ நான் கீழே வந்து ஜடை அட்டாச் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து அந்த பஃப்பில் இருந்த ஹேர் இருக்குல்ல அதை மேலே கிளிப் பண்ணிவிட்டு கீழே செக்ஷன் நடுவில் தான் அட்டாச் பண்ண போகிறேன். வந்து இந்த மாதிரி எப்படி அட்டாச் பண்ணுறது அப்படின்றது கேட்டிருந்தீங்க. அதை கிளியராக நான் அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். அதை போய் பாருங்கள். இப்போ வந்துட்டு நான் வந்து 3 செக்ஷனாக பிரித்து நார்மலாக நம்ம ஜடை பின்னுவோல 3 ஸ்ட்ராண்ட்ஸ் வச்சு அது மாதிரி தான் நான் பின்னுறேன். மிடில் அந்த எக்ஸ்டென்ஷனை கொடுத்துட்டு 2 பக்கமும் நான் ஹேர் எடுத்து பண்ணிகிட்ருக்கேன். நார்மல் பின்னல் மாதிரி ஓரளவு லென்த்தாக வந்து நிறைய தூரத்துக்கு போட்டுருங்க. அப்போ தான் நல்லா ஸ்டிஃபாக வந்து நிற்கும், க்ரிப் இருக்கும் நிறையா. இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ இழுத்தாலும் ஜடை வரவே வராது, நல்லா ஸ்ட்ராங்காக நின்றுக்கும். நல்லா சென்டர்லேருந்து திக்காக அடியில் பேஸ்லேருந்து ஹேர் எடுத்து பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நல்லா நிற்கும். ஃபஸ்ட்டு பின்னல் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக போட்டுருங்க. கொஞ்சம் லூஸாக இருந்தாலும் எக்ஸ்டென்ஷன் இறங்கிட்டே வந்துடும். போட்டுட்டு அதுக்கப்புறம் மேலே இருக்கிற ஹேர் இருக்குல்ல அதையும் நான் எடுத்து விட்டுட்டேன். இப்போ மொத்தம் 3 ஸ்ட்ராண்டுன்றனால 3 நான் பிரிக்க போகிறேன். சென்டரில் இருக்கிறது ஒரு ஸ்ட்ராண்டு, இந்த சைடு இருக்கிறது ஒரு ஸ்ட்ராண்ட், இந்த சைடு ஒரு ஸ்ட்ராண்டுன்னு சொல்லி 3 பிரிச்சுட்டு அதுக்கப்புறம் நார்மல் ஜடை தான் 3 ஸ்ட்ராண்ட்ஸ் எப்படி பின்னுவோமோ அதே மாதிரி நார்மல் ஜடை நான் போட்டுடுறேன். நல்லா ஸ்மூத்தாக வச்சு நல்லா இழுத்து நீட்டாக போட்டுருங்க. அப்புறம் கீழே வந்துட்டு லாஸ்ட்டாக எப்படி நம்ம வந்து கொஞ்சம் அட்டாச் பண்ணுறது அது எல்லாமே நான் சொன்னேன்ல அதே மாதிரி அடுத்த வீடியோவில் நான் போடுறேன். இதில் உங்களுக்கு சிம்பிளாக நான் அட்டாச் பண்ணி காமிச்சிருக்கேன். எவ்வளோ லென்த்துக்கு அந்த த்ரெட் இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி வச்சுட்டு நம்ம வந்து கொஞ்சம் அட்டாச் பண்ணிடலாம். கொஞ்சமாக 3 ஸ்ட்ராண்ட்ஸ் இருக்கும், அது நம்ம நார்மலாக பின்னிட்டு கீழே வந்து ரப்பர் பேண்ட் வச்சுட்டு அந்த தென் உள்ளன் வச்சு நான் வந்து ஃபுல்லாக ரிமைனிங் இருக்க ஹேர் எல்லாத்தையுமே நான் நீட்டாக வந்து டைப் பண்ணிடுறேன். நல்லா ஈவனாக இருக்க மாதிரி டைப் பண்ணிடணும். நேச்சுரல் ஹேரில் நல்லா பிளாக் ஹேரில் நல்லா ஈவனாக இருக்குது எக்ஸ்டென்ஷனும் நம்மளோட
ஹேர் ஒரிஜினல் ஹேரும் நல்லா ஈவனாக இருக்கும். வெளியே தெரியாத மாதிரி இந்த ஹேர் பின் எல்லாம் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் உள்ளன் வச்சும் நான் டைட் பண்ணிடுறேன். இப்படி பண்ணிட்டா நம்ம கொஞ்சமும் நல்லா நிற்கும், அந்த எக்ஸ்டென்ஷனும் நல்லா ஸ்ட்ராங்காக நிற்கும். இதுக்கப்புறம் எப்படி நம்ம வந்து கொண்டை வைக்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். கொண்டை ஏற்றியும் வைக்கலாம். நான் கொஞ்சம் மிடில் வச்சுருக்கேன். ஏன்னா கொஞ்சம் சிலர் நிறைய பூ வைப்பாங்க மேலே. இப்போ இதே கொண்டை ஏற்றி வச்சுருந்தோன்னா அந்த பூலாம் வெளியில் மேலே வரைக்கும் தெரியும், அது நல்லா இருக்காது. ஸோ அதனால் நான் கீழே இறக்கி தான் கொண்டை வச்சுருக்கேன். அது எப்படி டைப் பண்ணுறது அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கோங்க. ஒரு ஊசியில் நிறைய நூல் கோர்த்துட்டு நான் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே நான் உங்களுக்கு அடுத்து பண்ணுற வீடியோவில் கிளியராக உங்களுக்கு நான் சொல்கிறேன். அப்புறம் இது ஜடையில் வைக்கிற பெண்டன்ட்ஸ். இதை நான் எப்படி வைக்கிறது அப்படின்றது உங்களுக்கு சிம்பிளாக காமிச்சிருக்கேன். இதையும் நான் இன்றைக்கி கட்ட தான் போகிறேன், த்ரெட் வச்சு ஊசி வச்சு கட்டிட்டு நீங்கள் முடிச்சு போட்டுக்கோங்க கடைசி. அப்போ தான் நல்லா ஸ்டிஃபாக நிற்கும், சும்மா மாட்டினா விழுந்துடும். அப்புறம் கொண்டையிலையும் சின்னதாக ஒரு பெண்டன்ட் வைக்க போகிறேன், அதையும் தைக்கிறேன். ஃப்ரண்ட்லேயுமே நான் நெத்திச்சுட்டி 2 பக்கம் நான் மாட்டியிருக்கேன்ல, சும்மா அதையும் நான் தைக்க தான் போகிறேன். ப்ரைடுக்கு தைக்க தான் செய்யணும் கண்டிப்பாக, இல்லைனா அது விழுந்துடும், லூஸாக இறங்கிட்டே வந்துடும். பூவையும் நான் தைச்சிருக்கேன். எல்லாமே அந்த த்ரெட்டு திக்காக இருக்குல்ல, பிளாக் கலர் த்ரெட்டு, அதை வச்சு தான் பண்ணுறேன். இது உள்ளன் த்ரெட் கிடையாது. இன்னொரு த்ரெட் உங்களுக்கு ஃபேன்சி ஸ்டோர் எல்லாத்துலேயுமே கிடைக்கும், கொஞ்சம் திக்காக இருக்கிற பிளாக் கலர் த்ரெட். அதை ரெட்டையாக போட்டு தான் நான் எல்லாமே பண்ணுறேன், ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக. கடைசி நம்ம கலட்டுறப்ப எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணிக்கலாம், த்ரெட்டை ஃபுல்லாக பார்த்து. பிளாக் த்ரெட் நேச்சுரல் ஹேருக்கு கரெக்டாக இருக்கும். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நான் தைச்சிடுறேன். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இன்னும் இது மாதிரி நியூ அப்டேட்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னா நம்மளோட அடுத்த வீடியோஸ் எல்லாம் கண்டிப்பாக பாருங்கள். தேங்க்ஸ்.